தோனி வந்துட்டு மேட்ச் எல்லா மேட்சுமே அது தோனி கூட இருக்காரு கீப்பிங் பண்றான்னு சொல்லிட்டாங்க. சஞ்சு சாம்சன் ஃபீல்டிங்னு அது அபிஷியல் நியூஸே சொல்லிட்டாங்க. எனக்கு அது இன்னுமே ஓகே. தோனி பாருங்க. நான் இன்னொரு ரூமர்லாம் பார்த்தேன், தோனி வந்து நம்பர் 4ல ஆட போறாருன்ட்டு 2-3 இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லாம் பார்த்தேன். இல்ல அதுல கடைசி ஓவருக்கு தான் வச்சிருக்காங்க. ஆனா விக்கெட் கீப்பிங் பண்றாங்க கன்ஃபார்ம். எனக்கு அது மட்டும் கிளியர். டோனி விளையாண்டுட்டு இருக்காரு. நீங்க வந்து பிரான்ஸ்காக விளையாடுறதுக்கோசரம் தப்பான அபிப்பிராயத்தை வந்து கொண்டு வரக்கூடாது. அவர் விளையாடுறது சிஎஸ்கேவோட பிராண்ட் வேல்யூக்கோசரம் விளையாண்டுட்டு இருக்காரு. பிராண்ட் வேல்யூ நான் ஒத்துக்கிறேன். இப்ப என்னன்னா நான் அவர் வந்து எங்க டீமுக்கு வந்து கப் அடிச்சு கொடுக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கல. அவர் களத்துல இறங்கினா போதும் தான் நாங்க ஆசைப்படுறோம். அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணி தராங்கல்ல, எங்களுக்கு அது போதும். அது ஒரு ப்ரீவி கிட்ட இருக்கும்போது எங்களுக்கு ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாம இருக்கு. அது இல்லாம அந்த இடத்துல ஒரு யங்ஸ்டர் பிளேஸ் ஊர்வில் பட்டேல் மாதிரி ஒரு யங்ஸ்டர், கார்த்திக் சர்மா மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் சரி. தினேஷ் நீ என்னதான் சொன்னாலும் சரி, பிஸ்னஸ் இது. ஐபிஎல்ங்கிறது பிஸ்னஸ். அந்த கம்பெனிக்கு என்ன லாபம் தருமோ, ஃபேன்ஸ் ரெக்யர்மெண்ட் என்னவோ அதை அவங்க நிறைவேற்றுறாங்க. நீ அது குட் பிஸ்னஸ் தான். நீ ஒன்றும் எவனும் ஒரு 10,000 ரூபாய் டிக்கெட் விற்கிறாங்க, அவன் சொன்ன போன மேட்ச்சில் எதுக்குடா 2,000 ரூபாய்க்கு விற்கிறீங்க, ஏன்டா 3,000 விற்கிற, எவனும் இங்கே சொத்தை வித்துட்டு போய் ஒன்றும் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறேன்னு சொத்தை வித்துட்டு யாரும் போய் ஏமாத்திலாம் கொடுக்கல. விலை என்னன்னு சொல்லிடுறாங்க. அதை கொடுத்து தான் எனக்கு பிடிச்சிருக்கு அவரை பார்க்க போகணுன்னு பார்க்க போகிறான்னு, யாரையும் ஏமாத்தியோ மறைச்சித்தோ யாரும் போகிறதில்ல. அதனால எனக்கு இது ஓகே தான். வணக்கம் மக்களே, ஐபிஎல் திருவிழா ஸ்டார்ட் ஆக போகுது. கொஞ்சம் அவ்வளவுதான், 2-3 நாள் தான் நெருங்கிட்டோம். கடைசி டீமா ஸ்குவாட் அனாலிசிஸ் வந்து சிஎஸ்கே இப்பதான் ஓஜி மீட்லாம் நடத்துனாங்க. அந்த ஓஜிஸ பத்தி பார்க்க போறோம். இந்த வருஷம் எப்படி பண்ண போறாங்க? போன வருஷம் ரொம்ப பாட்டம் ஆஃப் த டேபிள்ல முடிச்சாங்க. இந்த வருஷம் டாப் வருவாங்களா? பவுலிங் வீக்குன்னு சொல்றாங்க. என்ன ஏது ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எப்படி போகுது எல்லாமே அலசி ஆராய் போறோம். அதனால இந்த வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி புதுசா மெம்பர் பட்டன் ஆட் ஆயிருக்கும். உங்களால முடிஞ்சா மெம்பருக்கு ஜாயின் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி, டிலே பண்ணா வீடியோக்குள்ள போயிடலாம். சிஎஸ்கேல நம்ம எப்பயுமே பேட்டிங் பார்ப்போம் டீமுக்கு. இந்த இதுல பவுலிங்ல இருந்து போயிடுவோம். ஏன்னா நீங்க பேட்டிங் தெரியும், பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு, சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பவுலிங் என்ன பண்ண போறீங்க இந்த வருஷம்? நேதன் எல்லிஸ் மழை போல நம்பிட்டு இருந்தீங்க, நேதன் எல்லிஸ் இல்ல. எல்லாமே ஒத்துக்கிறேன். பவுலிங் வீக்கா தான் இருக்கு, நான் எல்லாமே ஒத்துக்கிறேன். ரீப்ளேஸ்மெண்ட் இன்னும் எடுக்கல. யார் ஃபாரினர் எடுக்க போறாங்கன்னு தெரியல. இப்ப இருக்கிறத வச்சு பாத்தீங்கன்னா வீக்கா தான் இருக்கு. இப்ப வெளியிருந்து ஆள் எடுத்தாலுமே வீக்கா தான் இருக்கு. மேபி அதில் எனக்கு தெரிஞ்ச ஆல்ரவுண்டர்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆஸ் எ ஃபேனாக எனக்கு அப்படி தோணுது. நீங்கள் உடனே இதெல்லாம் ஃபேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொண்டு வரக்கூடாது அப்படிலாம். நீங்கள் அதுக்கு தான் உங்களை வச்சுருக்கேன், நீங்கள் 2 பேரும் பேசுங்க. அதுக்கு நான் சொல்கிறேன், எனக்கு ஓகே தான். இந்த போன வருஷம் இந்த பவுலிங் லைனப் கூட இல்லையேன்னு வருத்தப்பட்டேன். இந்த வருஷம் இதுவாது இருக்கே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிறேன். அவ்வளோதான் என்னோட இது. நான் அதே பவுலிங் அட்டாக் தான் இருக்குது, ஒரு அப்கிரேட் கூட இல்லை. நேதன் எல்லிஸ் நம்ம பெரிய அப்பா அட்டாக்கர், ஸ்டார் ரேஞ்சு, ஆர்ச்சர் ரேஞ்ச்ல பேசுறோம். அவ்வளவு ரேஞ்சால நான் நல்லா ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணது கிடையாது. அங்கேயும் இங்கேயும் பஞ்சாபுக்கு ஆடும்போது ஒரு மேட்சும், சென்னையில ஒரு மேட்ச் ஆடிந்தாரு. அப்படி இப்படின்னு நம்ம அதை வச்சுதான் பேசிட்டு வரோம். ஆஸ்திரேலியா ரீசென்ட் டைம்ஸ்ல நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அது ஆஸ்திரேலியால பிக் கிரவுண்டு. இங்க வந்து நம்ம இன்னும் ப்ரூவன் கம்யூனிட்டியில அவருக்கு ஐ கொடுத்தது ரொம்ப தப்பு தான். அவர் ரீப்ளேஸ்மெண்டா மேக்சிமம் சான்சஸ் வந்து ஒட்டினில் பாட்மேன் சொல்றாங்க. அது எவ்வளவு பர்சன்டேஜ் உண்மைன்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு ஸ்பென்சர் ஜான்சன் சொல்றாங்க, அதுவும் எவ்வளவு பெர்சன்ட் உண்மைன்னு தெரியல. நீ யார் வந்தாலுமே டெஃபரன்ட் ஸ்டார்டர்ஸ் வந்து மேட் ஹென்ரியா தான் இருக்கும். மேட் ஹென்ரி பவர் பிளேல 1 ஓவர் 2 ஓவர் போட்டுருவாரு. கலீல் அகமது வந்து 14 மேட்ச்ல ஒரு 2-3 மேட்ச் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்பயுமே சூப்பரா பண்றாரு கலீல் அகமது. சன்ரைஸ்க்கு ஆடும் போதும் சரி, டெல்லிக்கு ஆடும் போதும் சரி, இப்ப வந்து சிஎஸ்கே ஆடும் போதும் சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே பண்ணிடுவாரு. செகண்ட் ஹாஃப் அவருக்கு பவுலிங் போறதும் மறந்துடும். நூர் அகமது வேர்ல்டு கப்ல என்னதான் அடிச்சிட்டாங்க, இருந்தாலும் ஒரு நல்ல பவுலர். நல்ல ஐபிஎல்ல எப்படி போடுன்னு வித்த கத்து வச்சிருக்கிற பவுலர். பின்னாடி டோனி இருந்தா எப்படி போடுவாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு 3 பவுலர் தேத்திடலாம். இப்படி நான் சொல்றத வச்சு தேத்திடலாம். கம்போஜ் மேபி உள்ள ஆடினா, கம்போஜ் பவர் பிளே பவுலர் தான். இன்னொரு ஸ்பின்னர் யாரு? அகில் குசேனா, இல்ல பிரசாந்த் பீரா, இல்ல ராகுல் சகாரா, இல்ல வந்து ஸ்ரேயஸ் கோபாலா, யாரு எந்த காம்பினேஷன்ல எப்படி ஆட போறாங்கிறது தெரியல. அதுவும் இருக்கு. ஜெம்மி ஓட்டனை கண்டிப்பா ஆடுவாங்க. ஒருவேளை நேதன் எல்லிஸ் இன்ஜுரி இல்லாம இருந்தா அந்த இடத்துல ஏதாவது ஒரு அம்மன் கானையோ இல்ல சப்ராஸ் கானையோ ராமகிருஷ்ணா கோசி யாரோ இன்செர்ட் பண்ணிருந்து 2 ஃபாரின் பாஸ் பவுலர் ஆடி இருந்திருப்பாங்க.
அந்த ஆப்ஷன் இப்ப இல்லாததுனால வந்து ஜெமி வார்டன் பாடி ஆகணும். அவர் தான் ப்ராமினெண்டா டெத் பவுலரா இருக்க போறாரு வந்து சிஎஸ்கேக்கு. இந்த அட்டாக் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சுமாரான அட்டாக் மாதிரி தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சுமாரா இருக்கு. இல்ல நான் 200 ரன் ஒத்துக்கிறேன். ஈஸியா இல்ல லீட் பண்ற டீம் மாதிரி இருக்கு. இல்ல நான் அதையுமே ஒத்துக்கிறேன். 200 லீக் பண்ற டீம் இந்த டீம்கிட்ட பேட்டிங் ஒருவேளை இவங்க என்னதான் ரன் லீக் பண்ணாலும் பேட்டிங் தேத்திடுவாங்களோங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. சொல்லு நந்தா. இல்ல இப்போ ஓகே தான். நம்ம பேட்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து பவுலிங் பேசுனதே பவுலிங் தான் கொஞ்சம் சுமாரா இருக்கு. பேட்டிங் நல்லா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். நீங்க இல்லைன்னா நான் இன்னொரு ஆப்ஷன் பவுலிங்ல என்ன தரேன்னா, முகேஷ் சௌத்ரி வந்து 25 அந்த இயர்ல வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. சாமி அவருக்கு கூட பிராக்டிஸ் மேட்ச்ல 4 நோபால் போடுறாரு சாமி. எனக்கு வேண்டாம் அதுதான். சாமி. இல்ல நான் இல்ல ஒரு முகேஷ் ஆப்ஷனுக்கு சௌத்ரி சொல்றேன் உங்களுக்கு. ம். இல்ல ஒரு முகேஷ் ஆப்ஷனுக்கு சௌத்ரியோட சொல்றேன். கம்பேக் மேட்ச் இருந்துச்சு. அந்த சன்ரைஸோட ஒரு மேட்ச் அபிஷேக் சர்மா அடிச்சதுனால அதுக்கப்புறம் முகேஷ் சௌத்ரி விட்டா கொண்டு வராது அவங்களும். இல்ல இப்போ இந்த டீம்ல ஸ்டார்டிங்ல நல்லா போட்டுருவாங்க. பவர் பிளேல எனக்கு நல்லா போட்டுருவாங்க, நம்பிக்கை இருக்கு. நீங்க மேட் ஹென்ரி ஆடினாலும் சரி, ஓவர்டன் ஆடினாலும் சரி, கலீல் அகமது நல்லா போட்டுருவாரு. இந்த 15 to 20 ஓவர்ல தான் எப்படி போட போறாங்க, யாரை வச்சு போட போறாங்க அதுதான் தெரியல. இப்போ நீங்க இல்லைன்னா இந்தியன் பேசஸோட போயிட்டு உங்களுக்கு குர்ஜப்னீத் இருக்காரு, இல்ல முகேஷ் சௌத்ரி ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிருக்காரு சென்னைக்கு விளையாண்டு. இப்போ கரண்ட் ஃபார்ம் வந்து கொஞ்சம் லோவா இருந்தாலுமே ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிருக்காரு. நீங்க எல்லாம் இந்தியன் பேசஸோட போயிட்டு ஒரே ஒரு ஓவர் வச்சுட்டு பேட்டிங் கூட என்ன ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல நான் அந்த பாயிண்ட் கூட நான் பாக்குறேன். இல்ல எனக்கு நான் தினேஷ் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிட்டு இருக்கும் போதெல்லாம் இவரை ஆடுவோம் ஜெம்மி வார்டன் உள்ள. ஜெம்மி வார்டன்லாம் எங்க உள்ள இடமே இல்லை, நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னா. ஆனா இப்ப இருக்க லைன் அப்ல நாதன் எல்லிஸ் இல்லைங்கிறப்ப எனக்கு கண்டிப்பா ஜெம்மி வார்டன் உள்ள ஆட தான் போறாரு. பேட்டிங் ஸ்ட்ராங், ஏன்னா எப்படியும் அடி வாங்க போறேன்னு தெரிஞ்சு போச்சு பவுலிங்ல. அதனால பேட்டிங் ஒரு 8 வரையும் வச்சுக்கலாம். கண்டிப்பா ஜெம்மி வார்டன் உள்ள ஆட போறாங்க, அது வேணா எனக்கு நல்லா தெரியுது. அப்புறம் என்ன இந்த பாயிண்ட் நான் ஆட் பண்ணிடுறேன். சன்ரைசர்ஸ் வந்து இப்போ இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான். சன்ரைசர்ஸ் சூப்பரான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ணிருக்காங்க, டேவிட் பெயின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஆக்சுவலா நீங்க சிஎஸ்கேக்கு இப்ப சைன் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்டா இருந்திருக்கும். இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணல, ஆனா வெளி லீக்ல நல்லா ஆடிட்டு இருக்காரு. நீயே சொல்லுவேன் இன்னும் ப்ரூவ் பண்ணல. நீ பிராட்மேனே சொன்ன அடி இங்க வந்து ப்ரூவ் பண்ண மாட்டார், அடி வாங்க தான் போறாருன்னு. அவரும் அங்கெல்லாம் நல்லா தான் போட்டு இருந்தார். நம்ம எதை பேரை வச்சு இங்க முடிவே பண்ணல. பெரிய பவுலரை இங்க வந்து அடி தான் வாங்க போறாங்க, ஏன்னா எல்லாருமே தார் ரோடு போட்டாங்க. நம்ம அதெல்லாம் ஒண்ணுமே பார்க்க முடியாது. பிளேயர் சைன் எல்லாம் பார்க்காம இறக்க போறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க தான் போகுது. எல்லாருக்கு கையிலுமே டேட்டா இருக்கு, எல்லாமே பார்த்துருப்பாங்க. மேபி எல்லாம் தார் ரோடு தானே போட்டு வைக்கணும். எவ்வளோ பெரிய பவுலரே வந்தாலுமே அங்கே அடிவாங்க தான் போகிறாங்க. நான் இந்த இவர் பிளேயர் எடுக்கல அதனால சென்னை சூப்பர் கிங்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்களா நான் யோசிக்க மாட்டேன். இல்ல நான் அது அவரை குறிப்பிட்டு ஏன் சொன்னா, நீங்க ஐஎல் T20 இல்ல பிக் பேஷ்ல கூட நீ பெரிய கிரவுண்டுன்னு ஒத்துக்கலாம். இந்த ஐஎல் T20 சின்ன கிரவுண்டு தான், அதுலயுமே ஸ்லோ பால நல்லா போட்டு இந்த டெத் ஓவர்ஸ்ல நிறைய விக்கெட் எடுத்து கொடுத்தாரு, டீம் ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்தாரு. உங்களுக்கு டெத் ஓவர் கன்சர்னால இன்கேஸ் சைன் பண்ணியிருந்தா பெட்டர் ஆப்ஷனா இருந்திருக்கும்னு சொல்லல. இல்லை இப்பயுமே நான் சொல்றேன், இப்போ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு தான். அதாவது ஃபாரினர் 4 பேர் உள்ள இருக்காங்க போதும். வெளியே இதுல இப்ப இருக்கிறதுல யாருக்காவது அடிப்பட்டாதான் ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்க தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, இப்ப வெளியில இருந்து புதுசா ஒருத்தர் சைன் பண்ணி உடனே உள்ள ஆட வைக்கிற அளவு இப்ப என் டீம்ல அந்த அளவு பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்ல நீங்க எப்படி சொல்றீங்களா? டீம்ல பிரச்சனை இல்லாத மாதிரி சொல்றீங்க. பிரச்சனை இருக்கு. அதாவது இப்ப இல்ல நான் ஆர்சிபி மாதிரியோ பிராமினா 4 ஃபாஸ்ட் பவுலர் ஃபாரின் பிளேயர்ஸ் இவனுக்கு தான் ஆடுவோம்னு தெரிஞ்சு நாம வந்து சொல்றது வேற. சிஎஸ்கேல வந்து பிரேவிஸை தவிர, நூர் அகமதை தவிர மீதி எந்த 2 ஃபாரின் பிளேயர்ஸ் ஆடுவோங்கிறது தெரியாம சொல்றதுங்கிறது வேற. இந்த இடத்துல நான் அதுதான் சொல்றேன். ப்ராப்ளம் இல்ல நான் என்ன சொல்றேன், இப்ப புதுசா ஒரு பிளேயரை எடுத்துட்டு வந்து அவர் நல்லா போடுவாரா போட மாட்டாங்கிற அந்த அளவு. இப்ப நமக்கு 4 ஃபாரினர் யாரா இப்ப கூட பார்த்தது, நூர் அகமது இருக்காரு, ஜெமி ஓட்டன்னு மேல பேட்டிங் தான், அதுக்கப்புறம் போயிருவாங்க பிரேவிஸ் அந்த மாதிரி போயிருவாங்க. நீ கீழே வந்துட்டு இன்னும் சொல்ல அகில் ஹுசன் எடுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம கிட்ட எடுக்கிற பிளேயர் 4 பிளேயர் நல்ல இன்டர்நேஷனல் தரமான பிளேயரே இருக்கும்போது இவரெல்லாம் இன்னும் இன்டர்நேஷனல் டெபியூ பண்ணாத பிளேயரை எடுத்து தான் இவங்க ஆட போறாங்க. நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. சரி ஓகே. சரி இப்போ ஃபாரின் ஸ்லாட் நீ யார் ஆடுவாங்கன்னு நினைக்கிற 4 பேர் இதை பார்த்துட்டு அப்புறமா பேட்டிங் போயிடலாம். இல்லை நான் தான் சொல்லிட்டேனே, நூர் அகமது, ஜெமி வார்டன்னு, மேலே பிரேவிஸ், அதுக்கப்புறம் மேத்யூ ஷாட் வந்தாருன்னா கண்டிப்பா மேத்யூ ஷாட் ஆடுவாங்க. அவர் ஸ்பின்னும் போடுவார், மறக்கக்கூடாது. மேத்யூ ஷாட்டு எனக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் கூட ஆட வாய்ப்பு இருக்கு. ஆயுஷ் மாத்திரை ஒன் டவுனை கூட இறக்கி இல்லை சொல்றேன், என்னோட இதை சொல்றேன். ஏன்னா அவர் ஓப்பனிங் ஆடிட்டு இருந்தாரு.
ருத்ராஜ் கைக்வாட் இன்னும் 4 கூட வர வாய்ப்பு இருக்கு. நீங்க பேட்டிங் சொல்றது ஓகே, நீங்க சொல்றது ஓகே. மேத்யூ ஷாட் ஓப்பனிங் மட்டும்தான் ஆடுவார். பவர் பிளே 6 விக்கெட்ல விட்டா மேத்யூ ஷாட்டோட பருப்புங்க வேகம். இதுல என்னன்னா நீங்க ஆயுஷ் மாத்திரவே கீழே கொண்டு போயிட்டீங்கன்னா ஆல்ரெடி ருத்ராஜ் ஒரு ஸ்லாட் வந்து கீழே இறங்கிதான் வேற வழியே இல்ல. அவரை கொண்டு வந்து மறுபடியும் ருத்ராஜ் இன்னொரு ஸ்லாட் கீழே இருக்க போறீங்களா? அப்ப பிரேவிஸோட ஸ்லாட் கீழே போகும், சிவம் டுபேவோட ஸ்லாட் கீழே போகும். பேட்டிங் ஆடுறது கொலாப்ஸ் ஆயிரும். மேத்யூ ஷாட்டுக்கு உங்க உள்ள வாய்ப்பே கிடையாது. அவரை உள்ள போட்டு டெத் ஹிட்டிங் வைக்கிறதுமே வேஸ்ட். அவர் வந்து கீழே வந்து பவர் பிளே தாண்டிட்டா 38 சர்க்கிள் தாண்டி அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவராலையும். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, சரி ஓகே நீ சொல்ற பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். ஒருவேளை ஆயுஷ் மாத்திரே நீங்களா சொல்றீங்கல்ல இன்னும் ப்ரூவ் பண்ணல, அவர் சரியா பேட்ல படல அப்படின்னு சொல்றீங்களா? ஒருவேளை ஆயுஷ் மாத்திரை மாதிரி சஞ்சு சாம்சன் எப்படி நீ சொல்ற மாதிரி 10 மேட்ச்ல ஒரு 5 மேட்ச் அடிச்சிருவாரு. இந்த சைடு கைக்வாட் கேப்டன் அவர் மேலே கை வைக்க முடியாது. ஆயுஷ் மாத்திரைக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாவது நான் பார்ப்பேன். அப்படியே அதை எடுத்துக்குவேன். இப்போ ஒருவேளை அடிக்கலாம் அவரை தூக்கி மேத்யூ ஷாட் உள்ள போட்டுட்டு மற்றபடி கீழே இருக்கிறதெல்லாம் நான் வேற ஃபாரினை வச்சு ஆடிட்டு போயிடும். அதை நீ ஒத்துக்குவில்ல? எங்களுக்கு வீக் லிங்க் நீ அதை தானே சொல்ல வர. ஆயுஷ் மாத்திரை எங்களுக்கு வீக் லிங்க்னு சொல்ற மாதிரி இருந்தா இப்போ நான் அந்த மாதிரி ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன். அதை தான் சொல்றேன். டீம் இருக்கு, கொண்டு வந்துருவாங்களா, ஓட்டையெல்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்ல. அப்படி பூசி ஏதோ பிளே ஆஃப் வரையும் தேத்திட்டு வந்த முடியுமான்னு தான் நம்ம பார்க்கணும். அவ்வளவுதான். இது வரைக்கும் பவுலிங் தான் பார்த்திருக்கோம். என்ன ஓட்ட உடசல் இருக்கு, ரீப்ளேஸ்மெண்ட் யாரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ பேட்டிங்ல கடப்பார பேட்டிங் இல்ல நல்லா விளையாடுற சூப்பரா இருக்க பேட்டிங்னு எல்லாருமே சொல்றாங்க. பேட்டிங் ஆக்சுவலா நல்லா இருக்கு. ஒன்னு ஒத்துக்கணும், மும்பை மாதிரி பேட்டிங் கடப்பார பேட்டிங்கா எல்லாமே அடிப்பாங்களான்னா தெரியல. ஆனா இந்த பேட்டிங் ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்காங்களான்னா ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது வேணா நான் சொல்லுவேன். சஞ்சு சாம்சன் பேட்டிங் இருக்கு, சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்திரே பேட்டிங் இருக்கு. ப்ராப்பரான ஃபினிஷர் கிடையாது இந்த டீம்ல. அது ஒரு பிரச்சனை இருக்கு. ஃபினிஷர்னா இல்ல ஃபினிஷர்னா இல்ல நான் என்ன சொல்றேன்னா இல்ல ஒரே சொல்றேன். டெவால் பிரேவிஸ் இந்த மாதிரி ஒரு 3 விக்கெட் வேகமா போய் இன்னிங்ஸை கன்சால்ட் பண்ணி ஆடி இருக்காரு. இன்டர்நேஷனல்ல ஃபெயிலியர் ஆயிருக்காரு ஒழிய அவங்க ஊர்ல விளையாண்ட மேட்ச்ல நல்லா விளையாண்டுருக்காரு. இங்க வந்துமே அந்த மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் போன வருஷம் அவர் நல்லா ஆடினா இந்த வருஷமா அவர் தக்க வச்சிருக்காங்க. சாம்பிள் சைஸ் ரொம்ப கம்மி. அது ஒத்துக்கலாம். பண்ணிருக்காருல பண்ணிருக்காருல அந்த நம்பிக்கையில தான் நாங்க போயிருக்கோம். இந்த பாயிண்ட் வரும்போது நான் ப்ரூவ் பண்ணல, பாக்கல, அது பண்ணல, புரியல. எதுக்கு பிரேவிஸோட பாயிண்ட்டுமே இங்க வந்து சாம்பிள் சைஸ் ரொம்ப கம்மி. இல்ல சாம்பிள் சைஸ்னா அவர் இன்டர்நேஷனல்ல பண்ணிருக்காருல. அவர் வந்து எவ்வளவு சக்சஸா வந்து தேர்ட் ஒன் டவுன்ல ஆடுறதுல எவ்வளவு சக்சஸா இருப்பாருன்னு அதுக்கும் சாம்பிள் சைஸ் கிடையாது. அதே மாதிரி வச்சுக்கல ஊர்வில் பட்டேல் அட் 6 அதுவும் எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் தெரியாது. கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர் நியூ என்ட்ரி அதுவும் எவ்வளவு ப்ராமினெண்டா இருக்க போகுதுன்னு தெரியல. இவ்வளவு ஓட்டை இருக்கு. இவ்வளவு ஓட்டையை அடைச்சிட்டு சஞ்சு சாம்சன் தான் இந்த டீமை மறுபடியும் சுமக்கணும். இந்தியா டீம் வேர்ல்டு கப்ல சுமந்துட்டு போன மாதிரி சஞ்சு சாம்சன் தான் இங்கேயும் வந்து சுமக்கணும். அவர் ஃபெயிலியர் ஆயிட்டாருன்னா அந்த டீம் படுத்துக்கும். இப்ப கூட சிவம் தூபே ஒரு தங்கம் இருக்கு, ஜெம் இருக்கு, அதை விட்டுட்டு பேசுறான். எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் ஒரு இன்னொரு ஆப்ஷன் சொல்லிட்டா, இல்ல கார்த்திக் சர்மாவை நீங்க பினிஷரா பாக்குறீங்க, இன்னும் கொஞ்சம் மேல ஆடிட்டு சிவம் தூபேவையும் டெவால் பிரவிஸையும் பினிஷ் பண்ண வைப்பாங்களா? போன வருஷம் டெவால் பிரவிஸ் பினிஷரா தானே கொஞ்சம் விளையாண்டாரு. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எடுக்கலாம்ல. இல்ல இது வாய்ப்பே கிடையாது. சிவம் டுபே பினிஷர் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவரு நான் தான் சொல்றேன்ல, அவர் 13 to 17 வரலும் வந்தாருன்னா டிஸ்ட்ரக்டிவ் செம்ம பிளேயர், பயங்கரமா அடிப்பாரு. கீழே வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போடுவாங்க. அது ஒரு பயங்கரமான பிரச்சனை. அந்த 10ல இருந்து ஒரு 9வது ஓவர்ல இருந்து 15வது ஓவர் வந்தாருன்னா அது வந்து சிவம் டுபேவோட என்ட்ரி பாயிண்ட். கரெக்டான ஜூனும் கூட வந்தாருன்னா பயங்கரமா அடிக்கிற ஏரியா. டெவால்ட் பிரேவிஸ்மா அந்த ஏரியா தான். டெத் ஹிட்டிங்ல டெவால்ட் பிரேவிஸ் அவரால் அடிச்சிருவாரு. சிவம் டுபே விளையாட முடியாது. கார்த்திக் சர்மா ப்ராமினெண்டா எடுத்ததே டெத் ஹிட்டிங் தான் எடுத்திருக்காங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு பினிஷரா மட்டும் தான் பயன்படுத்துறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல இதை நான் ஒத்துக்க மாட்டேன். வேர்ல்டு கப்லயும் இன்டர்நேஷனல் பவுலிங்ல பினிஷர் ஆட முடியும்னு காமிச்சிட்டாரு. மேபி இன்னும் நம்ம இதுல இன்னும் பார்க்கல. ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா இத்தனை சீசனா விளையாண்டு ஒரு பினிஷர் மாதிரி நமக்கு மேட்ச் முடிச்சு கொடுத்தாருன்னா தோனி கூட இறங்கி அந்த மாதிரி தட்டி ஆடு கொடுத்தாரு. அப்ப ஃபார்ம்ல கிடையாது. எனக்கு என்னமோ நீ சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி நம்ம பினிஷர் லேக் ஆகுது, ஒரு மேட்ச் பார்ப்பாங்க. அந்த மாதிரி கார்த்திக் சர்மா இவங்க பிரசாந்த் வீர்லாம் அடிக்கலங்கிற பட்சத்துல நீ சொல்ற பிளானுக்கு தான் போய் ஆகணும். வேற வழியே கிடையாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளை தான் கீழே இறக்கி ஆகணும். இல்ல இப்போ நான் என்ன சொல்றேன், இப்போ உங்க பிளேயிங் லெவல்ல எல்லாத்துலயும் மேக்சிமம் இப்போ தூபே 4வது இடத்துல இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. அந்த 4வது இடத்துல நீங்க கார்த்திக் சர்மா ஆடிட்டு கீழே வந்து அதுக்கு ஒரு இடம் கீழே தூபே ஆடுங்க. ஸ்பின்னருக்கும் இன்கேஸ் வராங்கன்னா கரெக்டா இருக்கும். அதுக்கு கீழே உங்களுக்கு ஆப்ஷன் வேற கிடையாது.
அதுக்கப்புறம் நீங்க டெவால் பிராவிஸியோ இல்ல டெவால் பிராவிஸ், அதுக்கப்புறம் பிரசாந்த் வீர், அதுக்கப்புறம் ஓவர்டன்னா பேட்டிங் இன்னும் டெப்த் நல்லா இருக்க மாதிரி இருக்குன்னு இல்ல சொன்னேன். மறக்காதீங்க, தோனி வந்துட்டு மேட்ச் எல்லா மேட்சுமே அது தோனி கூட இருக்காரு இல்ல. கீப்பிங் பண்றான்னு சொல்லிட்டாங்க. சஞ்சு சாம்சன் ஃபீல்டிங்னு அது அபிஷியல் நியூஸே சொல்லிட்டாங்க. எனக்கு அது இன்னுமே ஓகே. தோனி பாருங்க. நான் இன்னொரு ரூமர்லாம் பார்த்தேன், டோனி வந்து நம்பர் 4ல ஆட போறான்ட்டு 2-3 இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லாம் பார்த்தேன். இல்ல அதுல கடைசி ஓவருக்கு தான் வச்சிருக்காங்க. ஆனா விக்கெட் கீப்பிங் பண்றாங்க கன்ஃபார்ம் நியூஸ் வந்துருச்சு. அப்படி பார்க்கும்போது இப்ப கடைசி ஒரு 2 ஓவர் உனக்கு ஃபினிஷருங்களா தோனி வந்தா மேக்ஸிமம் ஒரு 3 6 அடிக்கிறதுக்கு இருக்காரு. போதாதா? சரி ஓகே. சரி பார்த்துட்டோம். பேட்டிங் பார்த்தா விரும்பல. நான் எது சொன்னாலுமே இது ரொம்ப தப்பாகும் பின்னாடி. டோனி நல்லா ஆடுவாரா ஆடலைங்கிறது ஐபிஎல் வந்ததான் தெரியும். ஆனா போன ஐபிஎல் ரொம்ப 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 சுமாரா டோனி விளையாண்டாரு. அது ஒத்துக்குன்னு அவரால் சிங்கிள் தள்ள முடியல. அவர் வந்தாரு. அவர் வயசு 43. அவர் ஃபேன்ஸ்க்காக தான் ஆடுறாரு. நீ அதெல்லாம் ஒத்துக்கணும். ஃபேன்ஸ்க்காக இல்ல, ஃபேன்ஸ்க்காகன்னு சொல்லாதீங்க. பின்ன டோனி வச்சுதான் சிஎஸ்கே வந்து பிராண்ட் வேல்யூ இப்ப ஒரு நிமிஷம். இப்ப சிஎஸ்கேல வந்துட்டு தோனி விளையாடலன்னா யாராவது போய் பாப்பாங்களா மேட்ச்? அங்க சொல்லு எனக்கு. அது மட்டும் டோனி விளையாண்டுட்டு இருக்காரு. நீங்க வந்து ஃபேன்ஸ்க்காக விளையாடுறதுக்கோசரம் தப்பான அபிப்பிராயத்தை வந்து கொண்டு வரக்கூடாது. அவங்க விளையாடுறது சிஎஸ்கேவோட பிராண்ட் வேல்யூக்கோசரம் விளையாண்டுட்டு இருக்காரு. பிராண்ட் வேல்யூ நான் ஒத்துக்கிறேன். இப்ப என்னன்னா, அவர் வந்து எங்க டீமுக்கு வந்து கப்படிச்சு கொடுக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கல. அவர் களத்துல இறங்கினா போதும் தான் நாங்க ஆசைப்படுறோம். அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணி தராங்கல்ல, எங்களுக்கு அது போதும். அது ஒரு ப்ரீவி கிட்ட இருக்கும்போது எங்களுக்கு ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாம இருக்கு. அது இல்லாம அந்த இடத்துல ஒரு யங்ஸ்டர் பிளேஸ் ஊர்வில் பட்டேல் மாதிரி ஒரு யங்ஸ்டர், கார்த்திக் சர்மா மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ். நீ யங்ஸ்டர் பத்தி பேசணும்னா என்ன பண்ணணும்னா, இன்டர்நேஷனல் விளையாடுற எல்லா கிரிக்கெட்டும் பேன் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன பசங்க மட்டும் விளையாடுற மாதிரி. அதுக்கு டிஎன்பியில் எத்தனை பேர் பாக்குறீங்க? யங்ஸ்டர்ஸ் அதுலயும் தான் இருக்காங்க. நீ லாஜிக்கே இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அது பிரான்சைஸ் கிரிக்கெட். 45 வயசுல விளையாண்டுட்டு இருக்காரு. உண்மைதான், ஃபேன்ஸ் கோசம் தான் விளையாடுறது. இப்போ நீ புரிஞ்சுக்கணும், ஒரு பிரான்சைஸ் என்ன பண்ணும், ஃபேன்ஸோட ஆசையை நிறைவேற்றணும். அது சிஎஸ்கே பண்ணுது. இதே எம்ஐ நினைச்சா பண்ண முடியாது. ஒரு ரோஹித் சர்மாவை தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும், இந்த மாதிரி விளையாட முடியும்னா அவன் முடியாது. அவங்களால மத்த எந்த டீமாலையுமே முடியாது. ஏன் எஸ்ஆர் கட்சாலையும் முடியலையே? அப்படிங்கும் போது சக்சஸ் நோக்கி தான் போவாங்க. இப்ப கேளு, இப்ப தோனி இருக்கனாலதான் சிஎஸ்கே வந்துட்டு இத்தனை ஃபேன் ஃபாலோயிங். ஒன்னே ஒன்னு சொல்றேன் இதுக்கு. இப்போ என்னன்னா, இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா இப்போ பிராண்ட் வேல்யூ இப்போ ஃபேன்ஸ்க்காக தான் ஆடுறாங்க. அதோட பிராண்ட் வேல்யூ இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் ஆடுறாங்க. இப்போ நீங்க சென்னையில பாத்தீங்கன்னா பிராண்ட் வேல்யூ எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஆளு தோனி மட்டும்தான். இதுக்கு முன்னாடி ஜடேஜா இருந்தாரு. ஜடேஜாவை நீங்க ட்ரேட் பண்ணிட்டீங்க. ரெய்னா இருந்தாங்க. ரெய்னா வந்து ஆக்ஷன்ல எடுக்கல. இல்ல இந்த இவங்க 3 பேர் தான் ஆப்போசிட் ரியாக்ஷனா நான் சொல்றேன். எல்லாரும் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தா அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் வந்து வரல. பிராண்ட் வேல்யூக்கு இப்ப கரெக்டான ஆளு சரியான ஆளை புடிச்சிட்டாங்க. சஞ்சு சாம்சன் எப்படியோ புடிச்சிட்டாங்க. மேபி இது வந்து தோனியோட சீசன் கன்ஃபார்ம் கடைசி சீசனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா யாருக்கு பேச வச்சு பிராண்ட் வேல்யூ பண்றதுன்னு தவிச்சிட்டு இருந்தாங்க. டோனி தவிர நமக்கு வேற ஆள் இல்லைன்னு ருத்ராஜ் வச்சு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ருத்ராஜ் பேசி பருப்பு வேகல. அப்படிங்கும் போது சஞ்சு சாம்சன்ங்கிறது டைரக்ட் ஸ்வைப் ஃபார் டோனி. அதனால டோனியோட கடைசி சீசன் தான். சரி தினேஷ், நீ என்னதான் சொன்னாலும் சரி, பிஸ்னஸ் இது. ஐபிஎல்ங்கிறது பிஸ்னஸ். அந்த கம்பெனிக்கு என்ன லாபம் தருமோ, ஃபேன்ஸ் ரெக்யர்மெண்ட் என்னவோ அதை அவங்க நிறைவேற்றுறாங்க. நீ அது குட் பிஸ்னஸ் தான். நீ ஒன்றும் எவனும் ஒரு 10,000 ரூபாய் டிக்கெட் விற்கிறாங்க. அவன் சொன்ன போன மேட்ச்சில் எதுக்குடா 2,000 ரூபாய்க்கு விற்கிறீங்க, ஏன்டா 3,000 விற்கிற? எவனும் இங்கே சொத்தை வித்துட்டு போய் ஒன்றும் கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறேன்னு சொத்தை வித்துட்டு யாரும் போய் ஏமாத்திலாம் கொடுக்கல. விலை என்னன்னு சொல்லிடுறாங்க. அதை கொடுத்து தான் எனக்கு பிடிச்சிருக்கு அவரை பார்க்க போகணுன்னு பார்க்க போகிறான்னு. யாரையும் ஏமாத்தியோ மறைச்சித்தோ யாரும் போகிறதில்ல. அதனால எனக்கு இது ஓகே தான். சரியா? ஃபேன்ஸ் இப்போ அவருக்கு நம்ம உண்மையை ஒத்துக்கணும். சாரி, நம்ம ஜென்ரேஷன்ல கப்புனா என்னன்னு வாங்கி கொடுத்து காட்டினது அவரு தான். டீம் எஃபர்ட் தான், இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் அவர் வந்து தான் நமக்கு கப்பு, T20 கப்பு, வேர்ல்டு கப்பு, 50 ஓவர் வேர்ல்டு கப்பு எல்லாமே அவர் வாங்கி கொடுத்தா நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 1983 ஒரு கப்பு வாங்கணும், 83 கப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோமே தவிர அதுக்கப்புறம் கப்பே நம்ம பார்க்கல. மறக்கூட 2003 அது வரைக்கும் நாம விளையாண்டுட்டு இருந்த மேட்ச் எல்லாம் சீரீஸ் வின் பண்ணுவோம். அதுவே நம்ம கப்பு ஜெயிச்ச மாதிரி இருக்கும். 2003 அடி வாங்கினதெல்லாம் பயங்கரமான அடி. ஃபைனல் வந்து ஆஸ்திரேலியா தோத்துட்டு போனதுல இருந்தா இந்தியாவுக்கு வேர்ல்டு கப்புனா ஒரு இது இருக்கு, லட்சியம் இருக்குன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நம்ம அது ஒரு 3 வருஷம் பயங்கரமா கடந்து வந்தோம். அதெல்லாம் உங்களுக்கு இருக்கு, அதெல்லாம் மறக்க கூடாது. அப்படியே ஒரு இருங்க, அப்பேற்பட்ட லெஜண்டுக்கு
லெஜண்டுக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல எத்தனையோ பிளேயர் இல்லை லெஜண்ட் இருக்காங்க. சச்சின் டெண்டுல்கர் மட்டும்தான் இது பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க, மரியாதை பண்ணி. அது டெஸ்ட்ல மட்டும்தான். அவரையுமே ஒன் டேல தூக்கி அப்படியே குப்பையில அப்புறமா எரிஞ்சாங்க. அந்த மாதிரி எந்த பிளேயருக்குமே ஒரு சரியான ஒரு இது கொடுக்கறதில்ல, ஓய்வு கொடுத்து இந்த மாதிரி மரியாதை செலுத்திலாம் அனுப்புறதில்ல. நான் அந்த மரியாதையை சென்னை சூப்பர் கிங்ஸ்ல அவருக்கு தரதா நினைச்சு நான் பார்க்கறேனே ஒழிய, உடனே நீ சிஎஸ்கே சொம்பு அதனால இப்படிலாம் பேசுறேன்னு சொல்லாதீங்க. நான் சிஎஸ்கே சொம்பு கிடையாது, இப்படியே சொல்றேன். கடல் நான் அது உண்மைதானே. நான் தான் இல்ல சொல்றேன், இல்ல சொம்பு கிடையாது கடல். இப்ப யாருமே தோனிய வந்து தரக்குறைவா நாங்களா பேசல. நீ அப்படியே சைஸா எங்க பக்கம் ரூட்டை மாத்தி விடுற. நாங்க என்ன சொல்றோம்னா, தோனி ஒண்ணுதான் பிராண்ட் வேல்யூ. பக்கத்துல கூட இருந்த பிராண்ட் வேல்யூ இல்ல. ஒரு ஃபேக்டரா பார்த்தா ரெய்னாவையும் நீங்க எடுத்துட்டீங்க, ஜடேஜாவை எடுத்துட்டீங்க. நான் தினேஷ் சொன்ன பாயிண்ட் தான் நான் சொல்ல வந்தேன். தினேஷ் எங்க கூட சொல்லிட்டாரு. என்னன்னா, இப்போ சஞ்சு சாம்சனை புடிச்சிட்டீங்க, அது அடுத்த பிராண்ட் வேல்யூக்கு கிரியேட் பண்றாங்க. இப்போ நம்ம ஈவெண்ட் நடந்தது, ரோர் ஈவெண்ட், அதுல கூட பாத்தீங்கன்னா எஸ்கே கேட்டப்ப டெஃபினெட்லி நாட் சொல்லுவீங்களான்னு கேட்டாங்க. அப்பயும் நான் சொல்ல மாட்டேன், என்னோட ஃபிட்னஸ் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படிதான் சொன்னாரு அவரு. அதனால மேபி கடைசியா 60 வயசு வரை விளையாடுங்கன்னு சொன்னதுக்கு தான் அப்பேற்பட்ட ஒரு பதில் சொன்னேன். ஃபிட்னஸ் எப்படி இருக்குன்னு கடைசியா இருக்கலாம். கடைசியா எனக்கு அது தோணல. தோனிக்குமே உண்மையே சொல்ல போனா, ஒரு மனுஷனுக்கு ஏன் பேட்டை தூக்கிட்டு வரும்போது 10,000 பேர் 20,000 பேர் கத்துறான், இதை விட போதை என்ன இருக்கும் சொல்லு பார்க்கலாம். எனக்கு இன்னும் ஒரு சீசன் இம்பாக்ட் பிளேயரா விளையாட, இந்த சீசன் ஃபுல்லா விளையாடுறா, அடுத்த சீசன் இம்பாக்ட் பிளேயரா கூட விளையாட வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றேன் ஒழிய, அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகும்னா அது நம்ம இந்த சீசன் முடியல தெரிஞ்சு போயிடும். சரி, ஓகே. இது வரைக்கும் எல்லாம் பார்த்தோம். பிளேயிங் 11 என்ன, உங்க பிளேயிங் 11 என்னவா இருக்கு? ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? என்ன எல்லாரும் ஒன்னாதான் இருக்கும். சொல்லுங்க உங்க பிளேயிங் 11 சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சிஎஸ்கே சரி, சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து என் தலைவன் சஞ்சு சாம்சங். அதுக்கு ஓப்பனர் பாட்டரா பாத்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கைக்வாடு. 4th வந்துட்டு டெவால் பிரேவிஸ் இறங்குவாரு. 5th வந்துட்டு சிவம் துபே. 6th வந்து உர்வீர் பட்டேல். 7th வந்து தோனி ஸ்லாஷ் போட்டு கார்த்திக் சர்மா. 8th வந்துட்டு ஜெமி ஓவர்டன்னு. 9th வந்துட்டு அஞ்சுல் கம்போஜ். 10th வந்துட்டு கலீல். 11th வந்துட்டு நூர் அகமது. இதுல வந்துட்டு நான் சப்ஸ்டியூட்ல பார்த்துட்டீங்கன்னா உனக்கு நான் அகில் ஹுசைன் வச்சுக்குவேன். இந்த பேட்டிங் இதோட தான் போவாங்க. மேபி இதுல பவுலிங் எடுத்தாங்கன்னா அப்படியே மாறிடும். சொன்னீங்களா? சொன்னனே 8th. அப்புறம் எப்படி அகில் ஹுசைன் 5வது ஃபாரின் பேர் வைப்பீங்க? எல்லாம் இதுல போடுறது தானே. இப்ப ஃபாரினர் உனக்கு யாரு? டெவால் பிரேவிஸ், நூர் அகமது, ஜெமி ஓவர்டன், அகில் ஹுசைன். வேற யாரு? மேட் ஹென்ரி நான் எடுக்கல. அங்குல் கம்போஜ் இருக்கும்போது உனக்கு மேட் ஹென்ரி எங்க போடுவீங்க? கலீல் ஆகும்போது அங்குல் கம்போஜ் ஓப்பனிங். அங்குல் கம்போஜ் நீ என்ன டெப்த்ல யூஸ் பண்ண முடியும்? அதனால சொல்றேன், 2 ஃபாஸ்ட் பாலரோட போடுமா? மன்சூல் கம்போஜ் கலீலோட போவாங்களா? வேற வழியே இல்ல. நீ மேட் ஹென்ரி எடுத்தனா இங்க நீ இவனை ஆட முடியாத. நூறு உங்களோட ஸ்குவாடோட சிமிலர் ஸ்குவாட் தான் இருந்ததும். ஆயுஷ் மாத்ரே, சாம்சன், ருத்ராஜ், டெவால்டு, சிவம் டுபே டாப் 5 தான். உர்வில் பட்டேல் தான் நான் வச்சிருக்கேன். இன்கேஸ் ஆஃப் சப்ராஸ் மேல நம்பிக்கை வச்சு இன்னிங்ஸ் வந்து ஒருத்தர் கன்சல்டேட் பண்ணுமா, சப்ராஸ் ஸ்லாஷ் உர்வில் சப்ராஸ். இல்லைன்னா அந்த இடத்துல வந்து ராமகிருஷ்ண கோஸ் வந்து டெத் ஓவருக்கு ப்ராமினெண்டா ஓவர் வேணும், பேட்டிங் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி தேடினாங்களா ராமகிருஷ்ண கோஸ். 7th வந்து டோனி வைக்கிறேன். கார்த்திக் சர்மா வந்து ஸ்லாஷ் போட்டுக்கிறேன். கார்த்திக் சர்மாவை யூஸ் பண்ணுவாங்கன்னு சத்தியமா தெரியல. டோனி ஆடிட்டாருன்னா கார்த்திக் சர்மாக்கு இடம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வச்சுக்கல, கார்த்திக் சர்மாவை யூஸ் பண்ணோம்னா உர்வில் பட்டேலை டிராப் பண்ணிட்டு 6th வந்து கார்த்திக் சர்மா வச்சுப்பேன். 8th வந்து நானும் ஜெமி ஓவர்டனோட போறேன். ஜெமி ஓவர்டன். 9 வந்து நூர் அகமது. 10 கலீல். 11 வந்து நான் மேட் ஹென்ரியோட போறேன். இப்போ ஒரு ஃபாரின் பாஸ் போலர் ப்ராமினெண்டா இல்லாம போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோட வாழ்க்கை வரலாற்றிலேயே வந்து ஒரு ஃபாரின் பாஸ் போலரோட எல்லாம் போனதே கிடையாது. அதனால மேட் ஹென்ரியோட போவாங்க. இம்பாக்ட்ல வந்து நான் பிரசாந்த் வீர வைக்கிறேன். இல்ல அன்சுல் கம்போஜ். 2ல யாரும் அதான் பேட்டிங் அந்த மாதிரி முன்ன பின்ன மாத்திக்குவாங்க. நானுமே அகில் ஹுசைன் அல்லது மேட் ஹென்ரி அந்த மாதிரி மாத்திக்கிறேன். ஓகே ஓகே, என்னது பெருசா சேஞ்சஸ்லாம் இல்ல. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கார்த்திக் சர்மாவை கொஞ்சம் மேலாட ட்ரை பண்ணுவாங்களோ அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா அப்படி ஆடினீங்கன்னா கீழே பிரசாந்த் வீர அந்த மாதிரி ஆடினீங்கன்னா பேட்டிங் டெப்த் இருக்கும். ஓவர்டன் கண்டிப்பா ஆடிதான் ஆகணும். மேட் ஹென்ரியா அவங்க போவாங்கன்னு தோணுது. ஆனா எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தெரியல. ஏன்னா உங்களுக்கு அன்சுல் கம்போஜ் இருக்காரு, பின்னாடி கலீல் அகமது. இல்லைன்னா இவங்க 2 பேரையும் ஆடிட்டு இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர், இந்தியன் ஃபாஸ்ட் பவுலரே எடுத்துட்டு வந்து ஒரு ஃபாரின் ஸ்லாட் மேல சேர்த்தலாம். மேத்யூ ஷாட் அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வரலாம். ஆனா பெரிய சேஞ்சஸ் ஸ்குவாட்ல கிடையாது. இந்த காம்பினேஷன்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு தான் பார்க்கணும் நம்ம. அதனால ஸ்குவாட்ல எல்லாருமே 3 பேருமே பெரிய சேஞ்சஸ் கிடையாது. நான் கார்த்திக் சர்மா மட்டும் கொஞ்சம் மேல ஆடுவாங்கன்ட்டு சொல்றேன்.
மத்தபடி வேற எதுவுமே இல்ல. இல்ல இன்னொன்னு சொல்றேன். இருக்கிற 10 டீம்ல பிளேயிங் 11 போறது கஷ்டமா இருக்க ஒரே டீம் இந்த டீம் மட்டும் தான். ரொம்ப கஷ்டம். யாரு எப்படி ஆடுவாங்க, எந்த பொசிஷன்ல ஆடுவாங்க, இப்போ புதுசா எடுத்த 2 பேர்த்த எங்க இன்க்ளூட் பண்ண முடியுமாங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்ட பிளேயிங் 11 இந்த டீம் தான். வேற மீதி எல்லா டீம் மீதி 9 டீமுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. பார்த்தோன்னா இவனா ஓகே இவனான்னு ஈஸியா இருந்துச்சு. மேக்ஸிமம் 99% அது கரெக்டா இருக்கும். இந்த டீம் எனக்கு தெரிஞ்சு 90% தான் கரெக்டா இருக்கும். 10% தப்பா தான் இருக்கும். வேற யாராவது உள்ள வருவாங்க. பிரசாந்த் வீர்லாம் ஆட வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். எங்கேயா உள்ள நுழைச்சு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அது ஆட என்ன வச்சிருவாங்க. ஏன்னா இல்ல நான் ஒரு 2-3 இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தது, ஜடேஜாவோட அப்படியே ரீப்ளேஸ்மெண்டா லாங் ரீப்ளேஸ்மெண்டா எடுக்கிறோம்ட்டு ஆக்ஷன் அப்பயே இவரு சொல்லியிருந்தாரு காசி அவரு. ம், அதனால ஆடுவாங்கன்ட்டு எனக்கு தெரிஞ்சு தோணுது. ம். பாப்போம். 2 பேருமே ஆட வைக்க 14 கோடி கொடுத்து எடுத்து இல்ல 2 பேரும் அப்பெல்லாம் உட்கார யோசிக்க வைப்பாங்கன்னு மாட்டாங்க. எனக்கு சென்னைக்கு தோணல. 16 கோடி எடுத்து பென் ஸ்டோக்ஸே சும்மா உட்கார வச்சாங்க. அப்பெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அவரு பர்ஃபார்ம் பண்ணல. 2 மேட்ச் ஆடினா 2 மேட்சுமே கன்றாவே 2 பர்ஃபார்ம் மேட்ச்லாம் பண்ணாரு. இல்ல. அதனாலதான் உட்கார பென் வச்சாங்க. ஸ்டோக்கு 14 மேட்ச் ஆடினா ஒரு 3 மேட்ச் அவர் தனியா நின்று ஜெயிச்சு கொடுப்பாரு. ஜெயிக்க முடியாத மேட்ச் அப்படிதான் பார்க்கணும். அதனால பிரைஸ் வச்சு இவங்க டீமுக்குள்ள எடுப்பாங்களான்ட்டு எனக்கு தெரியல. இல்ல பென் ஸ்டோக்ஸ் கதை, பென் ஸ்டோக்ஸ் ஓவர்சீஸ், அதனால மேபி ஆடல ஓவர்சீஸ் ஸ்லாட்டுக்காக குறைச்சிக்கலாம். இந்தியா எப்படி போனாலும் தெரியல. சரி ஓகே, இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. உங்களோட ரேட்டிங் சொல்லு பிரபு. ரேட்டிங் என்ன? பிளே ஆஃப்ஸ் போவாங்களா மாட்டாங்களா? என்னோட ரேட்டிங் 8 தரேன். 4th பிளேஸ் அதுக்காக தான் விட்டு வச்சிருந்தேன். கண்டிப்பா உள்ள வந்துருவாங்க. உள்ள என்னதான் பண்ணாலும் சிஎஸ்கேப்பா ஏதோ ஒரு மேஜிக் பண்ணி நம்ம ஒன்றும் மும்பை மாதிரியோ ஒரு எல்லாமே டீம் பர்ஃபெக்டா வச்சு இது கால்குலேஷன் போட்டு அடிச்செல்லாம் வர மாட்டாங்க. தோத்துருவாங்க. கண்ணை மூடிட்டு ஒரு 4 மேட்ச் தொடர்ந்து தோத்துருவாங்க. மற்ற டீம்லாம் எங்கேயோ எங்கேயும் ஜெயிச்சு அந்த டீம்லாம் தோத்த இந்த டீம் தோத்தா அப்படின்னு சொல்லி பாயிண்ட் கணக்கெல்லாம் வச்சு தான் உள்ளே போவோம். உள்ளே வந்துட்டு இவங்க டீமே வேற மாதிரி இருக்கும். அதனால நான் 4th பிளே ஆஃப் கண்டிப்பாக போவாங்கன்னு நான் சொல்கிறேன். மேபி அப்படி பிளே ஆஃப் போயிட்டு கப்பு வாங்கிச்சுன்னா தோனி ரிட்டையர்ட் ஆயிடுவாரு. இல்லைன்னா இன்னொரு சீசன் பார்க்கணும். என்னோட ரேட்டிங் வந்து ஒரு 7 தரலாம். பவுலிங் பேட்டிங்லயும் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. டாப் 5 நம்பி போறாங்க. எப்படி பெர்ஃபார்ம் பண்றோம்னு தெரியல எனக்கு. கீழே இருக்கிற நியூ என்ட்ரிஸ் அந்த டோனி எப்படி பெர்ஃபார்ம் பண்றோம்னு தெரியல. பவுலிங் அட்டாக் ரொம்ப சிரிக்குது. டெத் ஓவர் பந்து போறதுக்கு ஆள் இல்ல. நூர் அகமதோட கம்பைன் பண்ணி போறது அகில் குசேனா, இல்ல பிரசாந்த் வீரா, இல்ல ஸ்ரேயஸ் கோபாலா, இல்ல வந்து ராகுல் சகரான்னு தெரியல. எப்படி போனாலும் எனக்கு தெரிஞ்ச இந்த டீம் ஒரு 5th to 6th முடிப்பான்னு நினைக்கிறேன். பிளேயர்ஸ் வாய்ப்பே இல்லை. போன வருஷத்துல இருந்து 1% கூட அப்கிரேட் பண்றதுனாலதான் சஞ்சு சாம்சன்ங்கிற ஒரு அப்கிரேட் போதாது. இன்னும் 2-3 நல்லா அப்கிரேட் பண்ணியிருந்தா 1% மேல வரதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அந்த ஒரு ஆள் வச்சு தானே வேர்ல்டு கப் வாங்குனீங்க. பும்ரா இல்லையா? பும்ரா இருந்தா பேசக்கூடாது. பேட்டிங்ல பும்ரா மட்டும் இருந்தா போதுமா? செமி ஃபைனல் சொல்றேன். இல்ல நான் அக்ஷர் பட்டேல் அந்த 2 கேட்ச் பிடிக்கல. சஞ்சு சாம்சன் அடிச்சு 80 ரன்னுக்கு வேஸ்ட் இல்லதான். அததான் சொல்றேன். நீங்க சஞ்சு சாம்சன் மட்டும் கப் அடிச்சதுன்னு பேசுறது எனக்கு ரொம்ப வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி இருக்கு. இல்ல வெஸ்ட் இண்டீஸ் அவர் அடிச்சு தானே கொண்டு செமிஃபைனல். அதனாலதான் உள்ள வந்தோம். வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் மட்டும்தான் அது தோத்துறத முடிஞ்சிருக்குமே அங்கே. ஓகே 5th to 6th சரி ப்ரோ வெச்சுவாங்க. அப்கிரேட் பண்ணியிருந்திருக்கணும். அப்படி ஒருவேளை சப்போஸ் மேல வரணும்னா ருத்ராஜோட எக்ஸ்ட்ரானரி சீசன் அந்த பேபும் ருத்ராஜும் ஒரு 2 ரன் வித்தியாசத்துல ருத்ராஜ் வந்து இப்ப ஆரஞ்சு கேட்பாங்க ஒரு அந்த கொல்கத்தாவோட ஃபைனல் விளையாண்டு ஜெயிப்பாங்களே அந்த சீசன்ல ஆடின மாதிரி ருத்ராஜ் 700 ரன்னு, சாம்சன் ஒரு 650 ரன் அடிச்சா ஒரு வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே. என்னோட 6.5 அதுதான். பிளே ஆஃப்ஸ் வந்து யாராவது ஒருத்தர் பர்ஃபார்ம் 2 பேர் எனக்கு தெரிஞ்சு சாம்சனோ ருத்ராஜோ இல்ல புதுசா எடுத்த கார்த்திக் சர்மா பிரசாந்த் 2 பேர்த்துல யாராவது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியே ஆகணும். டீம்ல மொத்தமா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர் பர்ஃபார்ம் பண்ணா அந்த 4வது இடம் வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா பிளே ஆஃப்ஸ் வரமாட்டாங்க. நான் ஒரு 5-6 அந்த மாதிரி முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாராவது அடிச்சா கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ் வந்துடும். பங்காளி புத்தியை காமிச்சிட்டான். 6.5 தான். உன் டீமுக்கு 8.5 தந்தான்டா டே. நல்ல டீம் நீ தருவ. பவுலிங் நான் ஒன்னும் வன்மத்தை எல்லாம் வச்சுட்டு சொல்லவே இல்ல. நீங்க ஆக்ஷன்ல உங்ககிட்ட பர்ஸ் இருந்தது. ஒரு நிமிஷம், ஆக்ஷன்ல ஊருக்கிட்ட பர்ஸ் வச்சிருந்தீங்க. 2வது ஹையஸ்டோ 3வது ஹையஸ்டோ வச்சிருந்தீங்க. போயிட்டு கேமரூனுக்கு போயிட்டு பாதியில வந்தீங்க. பிஸ்னாய் போயிட்டு பாதியில வந்தீங்க. ஹோல்டர் போயிட்டு பாதியில வந்தீங்க. எங்கடா ஆடி இருக்க முடியும்? டெவால் பிரேவிஸ் போல தான்டா ஆடணும். சொல்லு. இல்ல டெவால் பிரேவிஸ் கீழ கூட ஆடுவாரு. இப்ப டைரக்ட் ஸ்வைப் நேதர்லாண்ட்ஸ் இல்ல அந்த இடத்துல அப்படியே ஸ்வைப் அப்படியே ஃபில் பண்ணிரலாம். இப்ப இல்ல அப்ப நீங்க நேதர்லாண்ட்ஸ் கம்பேர் பண்ணினா ஹோல்டர் தான் பெட்டரான ஃபார்ம்ல இருந்தாரு. ஓவர்டனுக்கு பதிலா டைரக்ட் அடிச்சிருக்கலாமே. இப்ப நேதர்லாண்ட்ஸ்னாவே ஓவர்டன் கிடையாது.
இல்ல ப்ரோ, நீங்க அப்படியே பார்த்தாலுமே ஹோல்டர் தான் பெட்டர் பிளேயர்ன்ற நேதன் எலிஸோட டேய் ஹோல்டர்லாம் இங்க பாரு, நாங்களாம் ஒரு வருஷம் எடுத்து படாத நிமிஷம் போட்டுட்டோம் சிஎஸ். ப்ரோ அந்த வருஷம் வேற ஹோல்டர், அது அங்க பாருங்க அப்போ பாருங்க ஹோல்டர் தான் நீங்க. performance பாத்தீங்களா? இங்க பாரு ஹோல்டர்லாம் நம்பவே நம்பாதீங்க. அவன் மத்த ஊர்ல எங்க அதேதான் இல்ல ஹோல்டர் தானே, அதேதான் நானும் சொல்றேன். சாம்சங் தான்பா. ஆனா proof பண்ணல அவன். அதாவது ஹோல்டர் மட்டும் டீம்ல ஜெயிச்சு கப்பு வாங்கி கொடுத்துருந்தானா நீ சொல்றது ஹோல்டர் பரவாயில்ல மாறிட்டான்னு சொல்லுவேன். சஞ்சு அந்த சாம்சன் டீம் அப்படி இருக்குது. அந்த சாய்கோ ஒழுங்கா கேப்டன் பண்ணி தான் அன்னைக்கு நம்ம தோத்துப்போம். அந்த டீம் வந்து இவ்வளவு தூரம் வந்ததே பெருசு அதுதான் சொல்றேன். வெஸ்ட் இண்டீஸ்ல. அந்த டீம் 70 கன்சிடர் இருக்கும்போது ஹோல்டரும் ரொம்ப ரீசன் போட்டு அடிச்சதே எல்லா மேட்சுக்கும் மேல கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் இல்ல நான் வெஸ்ட் இண்டீஸ் நம்ம தாழ்த்தி பேசக்கூடாது. வெஸ்ட் இண்டீஸ் வந்து இவ்வளவு தூரம் வந்ததே பெருசு. அவங்க அங்கங்க பொறிக்கு போட்டு எல்லா லீக்ல இருந்து வாடா அப்படின்னு சொல்லி கூட்டு வந்து விளையாண்டுருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இந்த நீங்க இந்த கிரவுண்ட்ல வந்துட்டு இந்த நாய் ஒடியாரம், அந்த பூனை ஒடியாரம், அப்படி இல்லைன்னா அந்த பாம்புலாம் வரும் தெரியுமா? பாம்பு கூட அப்பப்போ வரும் தெரியுமா கிரவுண்ட்ல? ஆனா மார்ச் 30 சிங்கம் உள்ள வரப்போகுது. அதெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. என்னமோ சொல்றாங்க, ஏதோ பெருசா கருத்து சொல்ல போறான்னு நினைச்சிருக்கேன். தயவு செஞ்சு இந்த ரெக்கார்டிங்ல வைக்காது, கட் பண்ணிரு. தயவு செஞ்சு வேற ஏதாவது போடுங்க. கன்றாவி என்னென்னமோ இன்னும் என் வாழ்க்கையில என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்கும். நாங்களாம் காமெடி டைம் முடிஞ்சது. நாங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் உங்ககிட்ட பேசிக்கிறோம். அப்ப பேசுறப்ப நீங்க கேட்டுதான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு பேசுங்க. நான் ஒத்துக்கிறேன்னு தான் சொன்னேன். பர்ஃபார்ம் பண்ணிட்டு பேசுங்க, ஒத்துக்கிறேன் நானு. வேற எதுவுமே சொல்ல. நாங்க நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். சிவகார்த்தியின் கடாப்படத்துல ஒண்ணு சொல்லுவாரு. நீங்க சிவகார்த்தியின் வந்து கூட்டு வந்து ப்ரொமோட் பண்றாங்க. சிவகார்த்தியின் படத்துல இருந்து சொல்றேன், இந்த உலகம் ஜெயிச்சிரும்னு சொன்னா கேட்காது, அதேதான் ஜெயிச்சு சொன்னாதான் கேட்கும். ஜெயிச்சுட்டு பேசுங்க ஏதா இருந்தாலும். ஒரு இதுவும் செகண்ட் ஷெட்யூல் இன்னும் விடல. ஃபைனல் எப்பன்னு தெரியல. ஃபைனல் முடிஞ்சிட்டு நம்ம 3 பேரும் சிஎஸ்கே ஜெர்சியில இருந்து பேசுவோம். அப்ப என்ன சொன்னேன்ட்டு இந்த வீடியோலாம் எடுத்து ப்ளே பண்ணி காட்டுவேன். அப்ப பேசிக்கலாம். சரி ஓகே ப்ரோ, நடக்கும் போது பேசிக்கலாம் போங்க ப்ரோ. இல்ல நமக்குள்ள பெட் இருக்கு. எந்த கப் ஜெயிக்குதோ, எந்த டீம் கடல்லாம் தண்ணி வத்தி போகுமா? கடல்லாம் தண்ணி வத்தி போகுமா? வத்தணும். கடல் தண்ணி அக்யூ பண்ண வச்சு நம்ம குடிக்க முடியுமா? கடல்ல இருக்கிற மீன்ல தாவி நிலத்துல வந்து உயிர் வாழ முடியுமா? இதெல்லாம் எப்படி நடக்காதோ இந்த வருஷம் சிஎஸ்கே அதே மாதிரி கப் அடிக்காது. நீ பேசுற தினேஷ், நீ என்ன பேசுறியோ அது ஆப்போசிட்டா அப்படியே நடக்குது. அதனால நீ பேசிக்கிட்டே இரு. நாங்க கப் அடிச்சுட்டு இதே டயலாக் சொல்றேன். கடல் வத்திருச்சு, மீனை புடிச்சாச்சுன்னு ஒண்ணு சொல்றேன். உன்னை நான் 6th கப்போட வீடியோ முடிச்சுக்கலாம். எல்லாரும் வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறோம். பாய்.